இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலையில மித்ரா ஸ்லிப் ஆகி விழுந்ததுல அவ முதுகு சுளுக்கு பிடிச்சிருச்சு. அவளால அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய கூட முடியல. ரொம்ப பெயின்ல கஷ்டப்படுறா. அதனால உடனடியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் போய் கார் எடுங்க. நான் போய் மித்ராவை கூட்டிட்டு வரேன். சுளுக்கா? சுளுக்குக்கு ஆஸ்பத்திரி போவீங்களா? நல்லா கதையா போச்சு. இப்படி சுளுக்குக்கு ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அப்புறம் அந்த எலும்ப காணோம் இந்த எலும்ப காணோம்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருவாங்க. இந்த மாதிரி சுளுக்குகள்லாம் நாட்டு வைத்தியம் கை வைத்தியம் தான் ஒர்க் அவுட் ஆகும். என்ன சொல்ற? சுளுக்குக்கு நாட்டு வைத்தியமா? சரி, அப்படியே இருந்தாலும் இந்த சிட்டில அந்த மாதிரி எங்கேயோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு போற வரைக்கும் மித்ரா எப்படி வலி தாங்குவா? சுளுக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. எந்த இடத்துல சுளுக்கு பிடிச்சிருக்கோ அங்க எண்ணெயை ஊத்தி சரக்கு சரக்கு சரக்குன்னு நீ விட்டா சுளுக்கு பறந்து போயிட போகுது. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்ற வைத்தியம் எல்லாம் ஆஸ்பத்திரி இல்லாத காலத்துல வேணா சரியா வரும். ஆனா இப்போ இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அது மட்டும் இல்லாம சுளுக்கு பிடிச்ச இடத்துல எண்ணெயை வச்சு தேய்ச்சா அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் ஆயிடும். சின்னதா இருக்கிற விஷயம் பெருசா போய் முடிஞ்சிடும். நீங்க ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நந்தினி மேடம்? எங்க ஊர்ல கபடி விளையாடி கக்கத்துல சுளுக்கு பிடிச்ச சின்ன பயலுகள்ல இருந்து வயசான கிழவிக வரைக்கும் சுளுக்கு எடுத்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு சுஜுபி மேட்ரு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மேடம். அது எனக்கு தெரியும் தான். ஆனா என்ன விட எங்க ஆதியனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட். அவர் என்ன விட நல்லா சுளுக்கு எடுப்பாரு. பாரதி இன்டு ஆங்கிரி பேர்ட் மோட். இப்ப நான் மித்ராவுக்கு சுளுக்கெடுக்க போறத சொல்ல போறேன். உன் கோபத்தை நான் பார்க்க போறேன். ஆமா நந்தினி, எனக்கு நல்ல சுளுக்கெடுக்க தெரியும். நிஜமா தான் சொல்றீங்களா? அது அதான் அண்ணன் தெரியும்னு சொல்லிட்டாருல மேடம். அப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம்? ரொம்ப நல்லதா போச்சு. அப்பனா சீக்கிரமா வாங்க ஆதி. அங்க மித்ரா பெயின்ல ரொம்ப கஷ்டப்படுறா. ஓகே நந்தினி மேடம், சுளுக்கு எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நடக்க முடியாம கூட போயிடும். அதனால மித்ரா மேடம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுதான் சரின்னு எனக்கு தோணுது. இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் அதுதான். கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். அதை விட்டுட்டு இந்த கை வைத்தியம் நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி ஏதாவது தப்பாயிட போகுது. நந்தினி, பாரதி ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்க. நான் சுளுக்கு எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட். சுளுக்கு இருக்கிற இடத்துல நல்லா எண்ணெயை வச்சு ஒரு டெக்னிக்கா தேய்ச்சி இழுத்து விட்டோம்னா சுளுக்கு இருக்கிற இடமே தெரியாம போயிடும். சார், நீங்க இது வரைக்கும் சுளுக்கு எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. என்ன பாரதி இப்படி கேக்குறீங்க? சுளுக்கு எடுக்க தெரியும்னு நான் என்ன போர்டா வச்சுக்க முடியும்? இதெல்லாம் சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த டெக்னிக். சூப்பர்ண்ணே. நீங்க சொல்றத கேட்டாலே சூப்பரா நீங்க சுளுக்கு எடுப்பீங்கன்னு தெரியுது. வாங்க வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த காப்பியை குடிச்சிட்டு தெம்பா போய் சுளுக்கு எடுங்க. நீயே குடுற. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம். தேங்க்யூ.